சூர்யா கூட மோதுற சந்தானம் பக்காவா வெளியான டிடி நெக்ஸ்ட் லெவல் ஃபர்ஸ்ட் லுக். நடிகர் சந்தானம் தமிழ் சினிமாவுல இன்னைக்கு முக்கியமான நடிகர்கள்ல ஒருத்தரா இருக்காரு. காமெடி கதாபாத்திரத்துல நடிச்சு, அதுக்கு பின்னாடி இப்போ கதாநாயகனா ஸ்கோர் பண்ணிட்டு வராரு. இன்னைக்கு அவரு தன்னோட 45வது பிறந்த நாள கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு நெறைய பேரு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு வரக்கூடிய நிலையில, இவரோட அடுத்த படமான டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தோட ரிலீஸ் தேதிய படத்தோட தயாரிப்பாளர் ஆர்யா தெரிவிச்சிருக்காரு. இது நெறைய பேரோட கவனத்த ஈர்த்திருக்கு. விஜய் டிவில ஒளிபரப்பான லொல்லு சபா நிகழ்ச்சி மூலமா தமிழ் மக்கள் மத்தியில பிரபலம் அடைஞ்ச சந்தானம், சிம்புவோட மன்மதன் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல அறிமுகமானாரு. அதுக்கு பின்னாடி தொடர்ந்து பல படங்கள்ல நடிச்சு வெற்றிகரமான காமெடியனா வலம் வந்தாரு. பல படங்களோட வெற்றிக்கு இவர்தான் காரணமா இருந்தாரு. ஒரு கட்டத்துல தான் காமெடியனா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன அவரு, தொடர்ந்து கதாநாயகனா நடிச்சுட்டு வராரு. இவரு காமெடியனா நடிச்சு 12 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டி இருந்த மதகஜ ராஜா படம் இந்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி ரொம்ப பெரிய வெற்றி பெற்றிருக்கு. படம் பார்த்த ரசிகர்கள் சந்தானத்த காமெடி கதாபாத்திரத்துல நடிக்க சொல்லி வேண்டுகோள் விடுத்துட்டு வராங்க. இது தொடர்பா முன்னாடியே சந்தானம் தெளிவான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாவது ஆர்யாவோட பாஸ் என்கிற பாஸ்கரன் 2 படத்துல காமெடியனா நடிக்க தான் எப்பவுமே தயாரா இருக்க விரும்புறதாவும் தெரிவிச்சாரு. அதே மாதிரி சிம்புவோட பேசும்போது காமெடியனா அவரோட படங்கள்ல நடிக்க தயார் அப்படின்னும் சொல்லியிருந்தாரு. சந்தானம் தன்னோட 45வது பிறந்த நாள கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. இவர் இப்போ டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற படத்துல நடிச்சுட்டு வராரு. இந்த படத்துல கௌதம் வாசுதேவ் மேனன், செல்வராகவன், யாஷிகா ஆனந்த் மாதிரியான நெறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆர்யா தயாரிக்கக்கூடிய இந்த படத்தோட அறிவிப்புகள் தொடர்ந்து வெளியாகிக்கிட்டே இருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் செய்யப்பட்ட நிலையில படத்தோட ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பா நடிகரும் படத்தோட தயாரிப்பாளருமான ஆர்யா தன்னோட எக்ஸ் பக்கத்துல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டார்லிங் சந்தானம். தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வரும் தில்லுக்கு துட்டு படத்தோட அடுத்த பாகத்த தயாரிக்கிறதுல எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்க வெளியிடுறதுலயும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம படம் வரக்கூடிய மே மாசத்துல ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்னும் குறிப்பிட்டிருந்தாரு. இந்த தகவல் சந்தானத்தோட ரசிகர்களையும் தில்லுக்கு துட்டு படத்தோட அடுத்த பாகத்தோட ரசிகர்களோட மத்தியிலையும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்ல சோஃபாவுல உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய சந்தானம் ஒரு கையில எலும்ப பிடிச்சுக்கிட்டும், தன்னோட இடது கால ஒரு எலும்பு கூட்டோட தலை மேல வச்சுக்கிட்டும் இருக்கிறாரு. இந்த போஸ்டர் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. படம் மே மாசம் ரிலீஸ் ஆக இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறதால, மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மே 1ஆம் தேதி சூர்யாவோட ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்னு ஏற்கனவே அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஜூன் மாசம் தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆக இருக்கிறதால படத்த மே 1ஆம் தேதி இல்லனா மே மாசத்தோட 2வது வாரத்துல ரிலீஸ் செய்ய படக்குழுவினர் திட்டமிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன தில்லுக்கு துட்டு படத்தோட முதல் பாகம் குழந்தைகள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றதால, இந்த படமும் குழந்தைகள் தொடங்கி பெரியவங்க வரைக்கும் எல்லார் மத்தியிலயும் ஹிட் அடிக்கும் அப்படின்னு படக்குழு நம்பிக்கையில இருக்கு.